சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்புல வெளியாகி மிகப்பெரிய வெற்றி பெற்ற படங்கள்ல ஒன்றுதான் படையப்பா. 1999ஆம் ஆண்டு ரவிக்குமார் இயக்கத்துல வெளியான இந்த படம் இன்று வரை ரசிகர்களால மிகப்பெரிய அளவுல கொண்டாடப்பட்டு வருது. இன்று மட்டுமல்லாமல் இன்றென்றும் ரசிகர்கள் கொண்டாடக்கூடிய ஒரு படமாக இருக்கும் படையப்பா அப்படின்னு தற்போது இந்த திரைப்படம் ரீரிலீஸுமே செய்யப்பட்டிருக்கா. ரஜினி சாருடைய பிறந்தநாள மீண்டும் வெளியாகும் படையப்பா படத்துடைய ப்ரமோஷன்ஸ் தற்போது நடைபெற்று வருது. ஒரே ஒரு வீடியோவின் மூலம் படையப்பா ரீரிலீஸ பட்டி தொட்டி எங்கும் ப்ரமோஷன் பண்ணிட்டாரு நம்ம ரஜினிகாந்த் அவர்கள். படையப்பா படம் உருவான விதம் பற்றி மனம் திறந்து பேசியிருக்காரு. அது மட்டுமல்லாமல் படையப்பா திரைப்படத்துடைய 2ஆம் பாகம் பற்றியும் நம்ம ரஜினி சார் அவர்கள் பேசியிருப்பது ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பை ரொம்பவே அதிகமாக இருக்கு. எப்படி ஜெயிலர் 2, எந்திரன் 2 ஆகிய படங்கள் 2ஆம் பாகம் உருவானதோ அதே போல படையப்பா படத்துடைய 2ஆம் பாகத்தையுமே உருவாக்கலாம் அப்படின்னு பேச்சு போயிட்டு இருக்கு. படையப்பா 2 படத்திற்கு நீலாம்பரி அப்படின்னு டைட்டில் வைத்து கதை விவாதம் போய்கொண்டிருக்கான். படையப்பா படத்துல கடைசியில எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உன்னை பழி வாங்காமல் விடமாட்டேன் அப்படின்னு நீலாம்பரி கதாபாத்திரம் சொல்லிவிட்டு இறந்துவிடும். அதன் தொடர்ச்சியாக நீலாம்பரி அப்படின்ற டைட்டிலுடன் படையப்பா படத்துடைய 2ஆம் பாகத்தை எடுக்கும் பேச்சுகள் போயிட்டு இருக்கா. கூடிய விரைவிலேயே இதற்கான முறையான அறிவிப்புமே வெளியாகும் அப்படின்னு சூப்பர் ஸ்டாரே சொன்னதால ரசிகர்கள் பாத்தீங்கன்னா மிகவும் ஆவலுடன் இந்த படத்தை எதிர்நோக்கி காத்துட்டு இருக்காங்க. அதுவுமே ஜெயிலர் 2 திரைப்படத்திற்கு பின்பு இந்த படத்துடைய வேலைகள் ஆரம்பிக்கப்படுமா அல்லது ரஜினி சாரும் கமல் சாரும் இணைகிற படத்தை முடித்த பின்பு இந்த பட வேலைகள் ஆரம்பமாகுமா அப்படின்னு ரசிகர்கள் பல கேள்விகளையுமே கேட்டுட்டு இருக்காங்க. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.